ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை 130வது அரசியல் சாசன திருத்த மசோதா குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். சமூகத்திற்கு வழிகாட்டுபவர்களும் முன்மாதிரிகளாக இருப்பவர்களும் சுத்தமானவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்களை பின்பற்றுவோர் நேர்மையாக இருப்பார்கள். அவர்களை பார்த்து வளரும் அடுத்த தலைமுறையும் அப்பழுக்கற்றதாக உருவாகும். தேசத்தை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களுக்கும் இது பொருந்தும். பிரதமர் தொடங்கி மாநில அமைச்சர்கள் வரை அரசியல் சாசன பதவிகளை வகிப்பவர்கள் நேர்மையாளர்களாக இருந்தால்தான் தேசம் முன்னோக்கி நடைபோடும். மக்கள் நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். மாறாக ஊழலில் திளைப்பவர்கள், குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் தேசத்தின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் எதிரானவர்களாகவே இருப்பார்கள். அவர்களை முன்மாதிரியாக கொண்டு உருவாகும் சமூகம் நிச்சயம் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது. இந்திய அரசியலில் ஊழல், முறைகேடுகள், குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரின் ஆதிக்கம் ஒரு அழிக்க முடியாத கரையாகவே இருக்கிறது. முக்கிய பொறுப்புகளில் இருந்த பலர் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் சிறையில் இருந்தவாறே ஆட்சி நடத்துகிறார்கள். அதேபோல சட்டமன்றம், நாடாளுமன்றங்களுக்கு தேர்வாகும் சிலர் குற்ற வழக்குகளில் சிக்கியவர்களாக இருக்கிறார்கள். தங்களுக்குள்ள செல்வாக்கால் அதை கடந்து உயர் பதவிகளை அடைந்து விடுகிறார்கள். விசாரணை அமைப்புகளின் சுதந்திரமான செயல்பாட்டுக்கு அவர்கள் வகிக்கும் பதவி பெரிய தடையாக மாறிவிடுகிறது. நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்து தண்டனை வழங்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று தற்போதுள்ள சட்டங்கள் கூறுகின்றன. ஆனால் அது தேசத்தின் வளர்ச்சிக்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. உலகை வழிநடத்தும் அளவுக்கு வல்லமை பெற்று மிக பெரும் பொருளாதார நாடாகவும் இளைஞர் வளம் பொருந்திய நாடாகவும் வளர்ந்து வரும் இந்தியாவுக்கு அப்படியான தலைவர்களே தேவை. அதை உணர்ந்துதான் 130வது அரசியல் சாசன திருத்த மசோதாவை உருவாக்கியிருக்கிறது மத்திய அரசு. இந்த மசோதா குற்றச்செயல்கள் செய்வோரின் புகலிடமாக அரசியல் மாறுவதை தடுக்க வகை செய்கிறது. அதன்படி ஓர் அமைச்சர் பதவியில் இருக்கும்போது 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக 30 நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டால் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவரால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். இது காவலில் எடுக்கப்பட்ட 31வது நாளில் நடைபெறும். அதேபோல முதலமைச்சர்கள், மத்திய, மாநில மற்றும் யூனியன் பிரதேச அமைச்சர்கள் தொடர்ச்சியாக 30 நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டாலோ அல்லது கைது செய்யப்பட்டாலோ 31வது நாளில் அவர்களை உரிய பரிந்துரையின்படி ஆளுநர் பதவி நீக்கம் செய்யலாம். பதவி நீக்கத்திற்காக பரிந்துரை செய்யப்படாத பட்சத்தில் சம்பந்தப்பட்டவரின் பதவி தானாகவே பறிபோகும். பிரதமருக்கும் இது பொருந்தும். இதன் மூலம் கொலை, பெரிய அளவிலான ஊழல் போன்ற கடும் குற்றங்கள் இந்த சட்ட வரம்புக்குள் கொண்டுவரப்படும். அதே நேரம் காவலிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் பிரதமர், முதலமைச்சர் அல்லது அமைச்சர்களை ஆளுநர் பதவி நியமனம் செய்யும்போது அதை தடுக்க உட்பிரிவு எதுவும் இதில் இல்லை. இதுவரை குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அமைச்சரையோ, முதலமைச்சரையோ, பிரதமரையோ பதவியிலிருந்து நீக்குவதற்கு எந்த விதிமுறையும் இல்லை. குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவியும் சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியும் பறிக்கப்படுகிறது. இந்த மசோதா பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் நியமனம் மற்றும் பொறுப்புகளை பற்றி பேசும் அரசியலமைப்பின் 75வது பிரிவை திருத்துவதற்காக கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்திய வரலாற்றில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மசோதா என்பதால் தேசமே இதை ஆவலோடு எதிர்பார்த்தது. நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா யூனியன் பிரதேசங்கள் அரசு மசோதா, அரசியல் சாசன 130வது திருத்த மசோதா, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா ஆகிய 3 மசோதாக்களை தாக்கல் செய்தார். இந்த மசோதாக்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். அரசியலை தூய்மைப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களின் முக்கியத்துவத்தை விளக்கி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த செய்தி ஒன்றும் உறுப்பினர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்திய மக்களின் நம்பிக்கைகளையும் விருப்பங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். அவர்கள் அரசியல் நலன்களுக்கு அப்பாற்பட்டு பொது நலனுக்காக மட்டுமே செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியில் இருக்கும் அமைச்சர்களின் நடத்தையும் குணமும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். மோசமான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட ஒரு அமைச்சரால் அரசியலமைப்பு ஒழுக்கமும் நல்லாட்சி கொள்கைகளும் பாதிக்கப்படலாம். இதனால் அரசு மீதான மக்களின் நம்பிக்கை குறையும். மோசமான குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட அமைச்சரை நீக்குவதற்கு அரசியலமைப்பில் எந்த விதிமுறையும் இல்லை.
இதை கருத்தில் கொண்டு பிரதமர், முதலமைச்சர்கள், மத்திய மற்றும் மாநில அமைச்சர்களை நீக்குவதற்கான அரசியலமைப்பின் பிரிவுகளில் திருத்தம் செய்ய வேண்டியது அவசியம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆயினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு குரல் எழுப்பியதால் ஜனநாயக முறைப்படி இந்த மசோதாக்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. அங்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் யோசனையை தெரிவிக்கலாம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். இதையடுத்து 3 மசோதாக்களையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் 21 மக்களவை உறுப்பினர்களும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இருப்பார்கள். மக்களவைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவை துணைத் தலைவர் இந்த உறுப்பினர்களை நியமிப்பார்கள். அடுத்து நடைபெறவுள்ள குளிர்கால கூட்டத்தொடரின் 1வது வாரத்தின் கடைசி நாளுக்குள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கையை அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மாதம் 3வது வாரம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை 130வது அரசியல் சாசன திருத்த மசோதா குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.